டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் கம்ஃபர்ட் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு போர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இந்த டிப்ஸுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த டாப்ல இருந்த போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாட்டம்ல இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அந்த பாட்டிலுடைய கீழ்ப்பகுதியில் தரையில் வச்சா படிகிற மாதிரி இருக்க மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்தால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான முறம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கடையில் போயிட்டு காசு கொடுத்து பிளாஸ்டிக் முறம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் வந்து பெரிய சைஸ் பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அழகாக அதிலேயே நம்ம முறம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முறம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற முறத்தை தனியாக வச்சுட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த முறத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.